துஷ்டனை கண்டால் தூர விலகு, நீ அனுபவிப்ப. வனிதா விஜயகுமார் பற்றி ராபர்ட் மாஸ்டரிடம் அவர் அம்மா அதிரடி. விஜயகுமாரின் மூத்த மகளான வனிதா முதலில் நடிகையா திரைத்துறையில பயணத்தை தொடங்கினாங்க. பிறகு சினிமாவிலிருந்து ஒதுங்கி திருமணம் செய்தாங்க. இப்போது இயக்குனரா அவதாரம் எடுத்திருக்காங்க. அவர் இயக்கிய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் கடந்த மாதம் வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது. இந்த நிலையில அப்படத்தில் வனிதாவுக்கு ஜோடியா நடித்தார் ராபர்ட் மாஸ்டர் மனம் திறந்து சில விஷயங்களை பேசியிருக்காரு. வனிதா விஜயகுமாருக்கு பெரிதா அறிமுகங்கள்லாம் தேவையில்லை. நடிகைய பயணத்தை தொடங்கி இயக்குனரா மாறி இருக்கிறாங்க. அவரது திரைத்துறை வாழ்க்கையை விடவும் பர்சனல் வாழ்க்கை ரொம்பவே வெளிச்சமா இருக்குன்னு தான் சொல்லணும். முதலில் ஆகேஷை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றவங்க அடுத்ததா 2 திருமணம் செய்து அவற்றிலிருந்தும் வெளியே வந்துட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ராபர்ட்டுடன் ரிலேஷன்ஷிப். இதற்கிடையில பிரபல நடன அமைப்பாளரான ராபர்ட் மாஸ்டருடன் ஏற்பட்ட பழக்கத்தை லிவிங் ரிலேஷன்ஷிப் வர கொண்டு சென்றாங்க வனிதா விஜயகுமார். கண்டிப்பா இவர்கள் நீண்ட வருடமா சேர்ந்து வாழ்வாங்கன்னு எதிர்பார்க்கும் போது அந்த உறவும் பாதியிலே முறிஞ்சிச்சு. இப்படி ரிலேஷன்ஷிப் விவாகரத்துல அடிக்கடி சிக்கி பலரது விமர்சனங்களையும் சந்திக்கும் நிலைமை அவருக்கு உருவானது. ராபர்ட்டின் பேட்டி. வனிதாவின் ரிலேஷன்ஷிப்கள்ல அதிகமா பேசும் பொருளானது என்றால் அது ராபர்ட்டுடனான உறவு தான். அவருக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிருக்கிறது. அதன் காரணமாகவே பலரும் அவர்களது ரிலேஷன்ஷிப்பை விவாத பொருளாகவே எடுத்துக்கொண்டாங்க. இந்நிலையில ராபர்ட்டின் தாய் அண்மையில் தான் உயிரிழந்தாங்க. சூழல் எப்படி இருக்க தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு ராபர்ட். என்ன கூறினார்? அந்த பேட்டியில அவர் எனது அம்மாவுக்கு வனிதாவை பிடிக்காது. நான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் செய்ததும் என் அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் இந்த படத்துல நடிச்ச அப்படின்னு தான் கேட்டாங்க. எனது அப்பாவும் அப்படிதான் கேட்டாங்க. ஷூட்டிங் நான் செல்லும் போத கூட ஏன் இப்படி பண்றானே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் இல்லை, நான் பழகியிருக்கேன். அந்த பெண்ணை, அதாவது ஜோவிகாவை படிக்க வச்சிருக்கோம். நான் போகலைன்னா பணத்தை இழந்துடுவாங்க, அவங்க போய் உதவி செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அந்த படத்துக்கு வந்தேன். அந்த படத்துக்குள்ளே இப்படி தான் வந்தேன். துஷ்டனை கண்ட தூர விலகு. என்னை முதல்ல அப்படத்துக்கு இயக்குனராக தான் ஃபிக்ஸ் செய்தாங்க. ஆனால் வனிதா அங்கே போய் மாறிவிட்டார். அவரை மாற்ற முடியாது, நாம் தான் மாறிக்கொள்ள வேண்டும். வெளிநாடு ஷூட்டிங் சென்றால் பாஸ்போர்ட்டுகளை தயாரிப்பாளர்களிடம்தான் இருக்கும். அப்போது மட்டும் என்னிடம் இருந்திருந்தா பாதியிலே வந்திருப்பேன். இருந்தாலும் முடித்து கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த படத்தின் ஷூட்டிங் கதைகளை அம்மாவிடம் ஃபோனில் சொன்னால், நீ நேரில் வந்து இன்னும் நிறைய கதை சொல்லுவ பாரு என்று கூறுவார். எங்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாம் அம்மாவிடம் சொன்ன போதெல்லாம், துஷ்டனை கண்டா தூர விலகு, இன்னும் அனுபவிப்ப பாரு என சொல்லியிருக்காங்க.